வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருந்து ஹச்சிசிஎஃப் அண்டு எல்சிஎம் பார்த்துட்டு வரோம். ஸோ ஆப்டிடியூட் கொஷின் பார்த்துட்டு வரோம். ஸோ ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம்லேயே இது பார்ட் 6. ஆல்ரெடி நம்ம பார்த்த மெத்தட்லாம் விட்டுட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். இன்னும் நிறைய கொஷின் இருக்குது. அதில் நமக்கு தெரியாத மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். So first question பாருங்க, LCM of three different number is 120. Which of the following cannot be their HCF? அதாவது அதோட மீச்சிமா கொடுத்துட்றாங்க. 3 நம்பரோட மீச்சிமா வந்து 120 அப்படின்னா அதோட HCF வந்து எதுவாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இருக்க முடியாதுன்னா ஃபஸ்ட்டு HCF எப்படி இருக்குன்னா அந்த 3 நம்பர்ஸோட டிவிசபிள் நம்பராக இருக்கும். ஓகேவா, அந்த 3 நம்பரையுமே வகுக்கக்கூடிய எண்ணாக தான் இருக்கும். ஏன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக இருக்கணும். ஓகேவா, அப்போ இந்த 3 நம்பர்ஸோட எல்சிஎம் வேல்யூ என்ன? 120. அப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த எல்சிஎம் வேல்யூ கண்டிப்பாக அந்த ஹச்சிசிஎஃப் வேல்யூவால் வகுப்படணும். அப்படி வகுக்க முடியலைன்னா அது ஹச்சிசிஎஃபாக இருக்க இயலாது. அப்போ 120 டிவிசபிளாக இருக்கா, எந்தெந்த நம்பர் டிவிசபிளாக இருக்குது, எது இல்லைன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ 120 வந்து டிவைடட் பை 8 ஆகும்னா எஸ் ஆகும். ஃபுல்லாக, அதாவது என்னது ரிமைண்டர் இல்லாமல், ரிமைண்டர் 0 ஆகிற அளவுக்கு 120 வகுக்கும். அதே மாதிரி 12 வகுப்படும், முழுசாக வகுப்படும். அதே மாதிரி 120 24 முழுதாக வகுப்படும். ஆனால் எது முழுசாக வகுப்படாது? 35. இது 5ஆல் வகுப்படும், ஆனால் ரிமைண்டர்ஸ் வந்து வரும். அதனால தான் ஆன்சர் இதுக்கு 35. ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த எல்சிஎம் வேல்யூவை கண்டிப்பாக ஹச்சிசிஎஃப் வந்து டிவைட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏபிசி அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஹச்சிசிஎஃப். ஒவ்வொன்றுக்கும் ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹச்சிசிஎஃப் என்ன கேட்டிருக்காங்க? ஏ ஸ்கொயர் பி கியூப். ஓகேவா, ஆல்ரெடி ஏ இருக்குது. இதுக்கு ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? எதுக்கு ஸ்கொயர்னா 2/4 இன்ட்டு 3/6. ஏன்னா பவரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு போட்டோம்னா இந்த பவர் வந்து உள்ள மல்டிப்ளை ஆகும். அடுத்து பி கியூப்னா பி இருக்குது, இதுக்கு ஹோல் கியூப் போடும்போது என்ன கிடைக்கும்? 3/6 இன்ட்டு 5/9. இப்போ இது ரெண்டுக்கும் ஹச்சிசிஎஃப் எடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹச்சிசிஎஃப் தானே கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டுக்கும் ஹச்சிசிஎஃப் எடுத்தோம்னா ஹச்சிசிஎஃப்னா காமனாக இருக்குது. காமனாக எது இருக்குது? 3/6 மட்டும்தான் இருக்குது. அப்போ 3/6 மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஹச்சிசிஎஃப். ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் சி கியூப் எடுக்கணும். பி ஸ்கொயர்னா 3/4 கிடைக்கும் இன்ட்டு 5/6 கிடைக்கும். சி கியூப்னா இங்கே வந்து 5/6 இன்ட்டு 2/9. ஸோ இதில் ஹச்சிசிஎஃப் எடுக்கும்போது 5/6 தான் காமனாக இருக்குது. ஸோ 5/6. அடுத்து நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஸோ அடுத்து ப்ளஸ் போட்டுட்டு இது ரெண்டுக்கும் ஹச்சிசிஎஃப் எடுங்க. சி ஸ்கொயருக்கும் ஏ கியூபுக்கும் எடுக்கணும். சி ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? இதுக்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா 5/4 இன்ட்டு 2/6. ஏ கியூப்னா என்ன அர்த்தம்? 2/6 இன்ட்டு 3/9. ஸோ இதில் ஹச்சிசிஎஃப் எடுத்தோம்னா 2/6 தான் காமனாக இருக்குது. அப்போ 2/6. அப்போது பவரில் எல்லாமே 6ஆக இருக்கணும். 3ஓட பவர், 5ஓட பவர், 2ஓட பவர். இது 3 இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். 3 6 2 6 5 6. ஓகேவா, இந்த பொசிஷனை மட்டும் மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ ஆனாலும் நமக்கு ப்ளஸ் போட்டிருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, எப்படினாலும் மாற்றி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் பாருங்கள், இந்த மாதிரி கேட்பாங்க. 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்குகள் முறையே ஒவ்வொரு 48 வினாடி, 72 வினாடி, 108 வினாடிகள் மாற்றமடைகிறது. 3 சந்திப்புகளில் உள்ள விளக்குகளும் ஒரே சமயத்தில் 8:20 மணிக்கு மாற்றமடைகிறது எனில் அடுத்த முறை அவை இணைந்து மாற்றமடைவது எப்போது? ஸோ ஒன்றா லைட் எரிஞ்சது வந்து 8:20க்கு காலையில், அதுக்கப்புறமா மாறி 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 அடிச்சிச்சுன்னா கடைசியாக அடுத்த முறை வந்து எப்போ இணைஞ்சு விளக்கு எரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா இந்த 48 72 108 இதை 3க்கும் எல்சிஎம் எடுங்க. ஓகேவா, ஸோ இந்த 48 72 108க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2/3 இன்ட்டு 3 கிடைக்கும். இதுக்கு வந்து 2/3 இன்ட்டு 3 ஸ்கொயர்டு கிடைக்கும். 108க்கு வந்து 2/3 இன்ட்டு 2
2 கிடைக்கும். ஸோ 2/2 3/3 கிடைக்கும். ஸோ இதோட எல்சிஎம் வேல்யூ நீங்கள் ஃபைனலாக எல்சிஎம் எடுத்திங்கன்னா 432 கிடைக்கும். இப்போ இந்த 432ங்கிறது என்னது டைமு 432 வினாடிகள். ஏன்னா இங்கே வினாடிகள் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 432 வினாடியை நம்ம மணியாக மாற்றோம்னா என்ன பண்ணணும், டிவைடட் பை 60 போடணும். ஸோ டிவைடட் பை 60ல் அடித்தோம்னா நமக்கு 7.12 கிடைக்கும். அப்போ 7.12 ஹவர்ஸ். ஓகேவா, சாரி மினிட்ஸ், ஏன்னா வினாடி தானே கொடுத்துருக்காங்க, செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட்ஸு 60ஆல் டிவைட் பண்ணும்போது மினிட்ஸ் கிடைக்குது. அப்போ ஆல்ரெடி 8 மணி நேரம். ஓகேவா, 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸோட இந்த 7 ஆட் பண்ணிங்கன்னா 27 மினிட்ஸ் 12 செகண்ட்ஸ். அப்போது 8 hour 8 மணி 27 நிமிடம் 12 வினாடியில் வந்து நமக்கு திருப்பி அடிக்கும். ஸோ ஆன்சர் இருக்குது 8, 27, 12. ஸோ இங்கே என்னென்னா இந்த எல்சிஎம் எடுக்கிறது அண்ட் அதை 60ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர்றது மட்டும்தான் வேலை. அதை கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு பால்காரர் முறை 57 லிட்டர் 129 லிட்டர் 177 லிட்டர் தூய்மையான பால் கொண்ட 3 குடுவைகள் வைத்துள்ளார். அவற்றிலிருந்து ஒரு அளவை கிண்ணத்தின் மூலம் சரியாக பாலை அளந்து வெவ்வேறு எண்ணிக்கையில் வெளியேற்றிய பிறகு அக்குடுவைகளில் ஒரே அளவிலான பால் வீதம் உள்ளது எனில் அத்தகைய அளவை கிண்ணத்தின் மிக அதிக கொள்ளளவு யாது? மிக அதிக கொள்ளளவுன்னு கேட்டாங்கனாலே HCF. ஓகேவா, இந்த மாதிரி சம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 3 நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 3 நம்பருக்கும் HCF எடுக்கணும். ஸோ HCF எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நம்பர்ஸை கம்மியாக்கிட்டு HCF எடுக்கலாம். எப்படின்னா இதுக்கு அடுத்து உள்ள நம்பர்லேருந்து முதல் உள்ள நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 129லேருந்து 57 போச்சுன்னா என்ன வரும், 72 வரும். அடுத்து இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 17ல் 9 போச்சுன்னா 8, 6ல் 2 போச்சுன்னா 48 வருமா, 48 வரும். அடுத்து 177லேருந்து 57 போச்சுன்னா 0, 120. ஓகேவா, ஸோ 120, 48. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது என்ன கிடைக்கும், சாரி HCF எடுக்கணும். HCF எடுத்தோம்னா 24ஆல் டிவைட் பண்ணுங்கள், எல்லாமே டிவைட் ஆகும். ஓகேவா, ஸோ அப்படிங்கிறப்போ இதோட HCF வேல்யூ 24. ஸோ ஆன்சர் இதுக்கு 24 லிட்டர்ஸ். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான மாடல் தான், பட் இதுதான் மெத்தடு. இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ரேஷியோ வச்ச மாதிரி கேட்டிருக்காங்க. P ரேஷியோ Q is equal to 1:x. அதாவது Pங்கிறது Qங்கிறது நம்பரு, இது 1 ரேஷியோவில் இருக்குது, இது X ரேஷியோவில் இருக்குது. இப்போ இதோட நம்பர் வேணும்னா நம்ம காமன் என்ன பண்ணுவோம், ஒரு வேல்யூவால் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ எக்ஸாலே மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸ் இது x². அப்போ அந்த நம்பர் வந்து x² இருக்கும். இப்போ இந்த 2 நம்பர்ஸோட காமனாக நம்ம ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த காமன் நம்பர் தான் என்னது HCF வேல்யூ. ஏன்னா ரெண்டுமே எக்ஸால் டிவைட் ஆகும் இல்லையா, அப்படிங்கிறப்போ 2 நம்பருமே ஒரு நம்பரால் டிவைட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அது HCF வேல்யூவாக தான் இருக்கும். அண்ட் எல்சிஎம் ஃபைண்ட் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 2 நம்பர் தெரியும், 2 நம்பருங்கிறது x × x². எல்சிஎம் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். HCF வந்து எக்ஸ். அப்போ என்ன பண்ணலாம், எல்சிஎம் வேணும்னா எக்ஸை தூக்கி டிவிஷனில் கொண்டு வாங்க, எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து எல்சிஎம் வந்து H². ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. 2 numbers are in the ratio 3:5 and their LCM is 300, then the numbers are. அந்த 2 நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேஷியோலேருந்து நம்ம நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணோன்னா ஒரு காமனான நம்பரில் மல்டிப்ளை பண்ணுவோம். அந்த காமனான நம்பர் எக்ஸுங்கிறதான் HCF வேல்யூ. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அது HCF அண்ட் எல்சிஎம்மோட மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ 300 × HCFங்கிறது எக்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் மட்டும் கொண்டு வந்து என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இங்கே எக்ஸை மட்டும் வச்சுட்டு 300 / 3 × 5 கொண்டு வரேன். ஏன்னா இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷன் வரும்போது டிவிஷன் ஆகும். அடித்தோம்னா 100, திருப்பி இதை அடித்தோம்னா 20. ஓகேவா, எக்ஸோட வேல்யூ 20னா 3xோட வேல்யூ என்ன 60, 5xோட வேல்யூ என்ன 100. ஸோ அப்போ அந்த 2 நம்பருங்கிறது 60 and 100. அடுத்த கொஷின் பாருங்கள். ABC 3ஓட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இப்போ HCF ஆஃப் A and B வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டாங்க. அப்புறம்னா இந்த நம்பர் அண்ட் இந்த நம்பரோட HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பாருங்கள், இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏக்கு 2,
பிக்கு 3 சிக்கு 5ன்னு அசைன் பண்ணிக்கலாம். அதை அப்படியே தூக்கி இந்த HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதில் போடுங்க. போட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஹோல் நம்பர் கிடச்சிரும். அந்த நம்பருக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தோன்னா 2bனா 2 × 3 6 மைனஸ் 3 × 2 6 ப்ளஸ் 4cனா என்ன அர்த்தம்? 4 × 5 20. ஸோ ப்ளஸ் 6 மைனஸ் 6 கேன்சல் ஆகிடும். அப்போ இதுக்கு நம்பர் என்ன கிடைக்குது? 20 கிடைக்குது. அடுத்து இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5 × 2 10 மைனஸ் 2 × c அதுவும் 10 தான் ப்ளஸ் 5 × b 15. ஸோ அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால அடுத்து 15 கிடைக்குது. அப்போ அந்த ரெண்டு நம்பர் வந்து 20, 15. இப்போ இதுக்கு HCF எடுத்தோம்னா என்ன வரும்? 5 தான் வரும். ஏன்னா 4 and 3 வரும். ஸோ இப்போ HCF வேல்யூ வந்து 5. அப்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சரில் ஏபி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே, இதை நம்ம இதை செஞ்சு பார்க்கும்போது ஆன்சர் 5 வரணும். இப்போ ஏவோட வேல்யூ போடுங்க 2. அப்போ இது வராது. b + 3 b இது ப்ளஸ் சி வந்து 8 வருது. அப்போ இது வராது. c + a c வந்து 5 a வந்து 2 7 வருது. அப்போ இது வராது. ஏன்னா நமக்கு 5 வரணும் HCF. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் 2 + 3 5. ஸோ அப்போ ஆன்சர் இது தான் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் நமக்கு HCF மெத்தடில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஏக்கு 1 பிக்கு 2 சிக்கு 3 இசட்டுக்கு 26ன்னு சொல்லி நம்ம வேல்யூ வச்சுருக்காங்க. அல்ஃபபெட்ஸ்க்கு அசைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஐஎக்ஸ் அண்டு சிபி இதோட HCF அண்டு எல்சிஎம்மோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐக்குரிய நம்பர் என்ன? ABCDEFGHI. இது 1 2 3 4 5 6 7 8 9. ஐயோட வேல்யூ 9. ஸோ 9 போட்டுக்கலாம். அடுத்து எக்ஸு XYZ இசட்டுக்கு 26னா 25, இதுக்கு 24. இப்போ இது 24. சிக்கு வந்து 3. பிக்கு பார்த்தோம்னா IJKLMNOP. ஐ வந்து 9னா இது 10 11 12 13 14 15 16. ஓகேவா? 16 15 நான் தப்பாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். IJ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே, சரியா? நம்ம இங்கே வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு 9, 24க்கு என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். HCFனா 3 போடலாம். 3 3s 9 64 அவ்வளோதான். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு 3 வரும். 3 ரேஷியோ. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 × 16. இது ரெண்டுக்குமே வந்து எல்சிஎம் எடுக்க முடியாது. அப்போ 3யும் 16யும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 48 வரும். அப்போது 3 ரேஷியோ 48. இதை அடித்தோம்னா 1 3 3 16 3 48. அப்போ 1 ரேஷியோ 16 என்பதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மலர்விழி, கார்த்திகா மற்றும் அஞ்சலி ஆகிய மூவரும் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த தொழில்கள். இவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கின்றனர். மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறையும், கார்த்திகா மற்றும் அஞ்சலி முறையே 6 மற்றும் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் தன்னோட வீட்டுக்கு வந்து செல்வர். அவர்கள் மூவரும் அக்டோபர் மாதம் முதல் நாள் ஒன்றாக சந்தித்தார்கள் எனில் மீண்டும் அவர்கள் எப்போதும் ஒன்றாக சந்திப்பாங்க. இந்த ஒன்றாக சந்திக்கிறது, ஒன்றா மணி அடிக்கிறது, ஒன்றா லைட் எரிகிறது, இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ 5 6 10 இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. ஃபஸ்ட்டு 5 டேபிள் போடலாமா? 1 6 அப்படியே வச்சுக்கலாம். 2 டைம்ஸ் போடலாம். அடுத்து 2 டேபிள் போடலாம். 1 3 1 அவ்வளோதான். ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 5 × 2 × 3. ஆன்சர் வந்து 30 டேஸ். அப்போது அவங்க ஃபஸ்ட்டு சந்தித்தது வந்து என்னது? அக்டோபர் 1ல் சந்திக்கிறாங்க. அப்படின்னா அதோட 30 நாளை கூட்டிக்கோங்க. அப்போ அக்டோபர் 31ஆம் தேதி திரும்ப சந்திப்பாங்க. ஸோ ஆன்சர் இதுக்கு 31, அக்டோபர் 31. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசியும் ஒன்றாக ஒலிக்குது. அதன் பின்னாடி முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடத்திலும், இரண்டாவது அலைபேசி 20 நிமிடத்திலும், மூன்றாவது அலைபேசி 25 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடத்திலும் ஒலிக்கின்றது எனில் மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? ஸோ இங்கேயும் அதே தான். இங்கே கொடுத்துருக்க நம்பர் என்ன? 5 15 20 25 30. இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். 5 டேபிள் போடலாமா?
5 டேபிள் போட்டோம்னா 3 15 4 20 5 25 6 30. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து 3 டேபிள் போட்டோம்னா 1 2 அப்புறம் 4 5 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம், 2 டேபிள் போடலாமா, போட்டோம்னா 1 2 2s are 4 5 1 அவ்வளோதான். அடுத்து எந்த டேபிளும் போட முடியாது. ஸோ மிச்சம் இருக்குது என்ன, 5 × 3 × 2 × 2 × 5. ஸோ 5 2s are 10 5 2s are 10 10 10s are 100 100 × 3 300. ஸோ டோட்டலாக 300 நிமிடங்கள் மினிட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஹவர்ஸாக மாற்றணும்னு என்ன பண்ணணும், டிவைடட் பை 60 போடணும். ஸோ 0 0 1 6 are 6 5 6 are 30. அப்போ எவ்வளோ ஹவர் கிடச்சிருக்கு, 5 ஹவர்ஸ். அப்போது காலையில் 5 மணிக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒழிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் 5 மணி நேரம் கழித்து அடுத்து ஒழிக்கும். அப்போ என்ன அர்த்தம், 5 + 5 வந்து 10 o'clock 10 AM, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, AM 10 மணிக்கு திருப்பி ஒழிக்கும் அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ அவ்வளோதான், இதோட வந்து இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னும் சில HCF அண்டு LCM கொஷின்ஸ் இருக்குது. அதில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத மெத்தட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா நிறைய கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இந்த பாலினாமியல் வச்சு HCF அண்டு GCD வந்து நிறைய கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி அதை நம்ம போதுமான அளவுக்கு பார்த்துட்டோம். அதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.